முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமுதத்திற்காக பாட்கடலை கடைய முடிவெடுத்தனர். வாசுகி பாம்பை கயிறாகவும் மந்தார மலையை மத்தாகவும் கொண்டு பாட்கடலை கடைந்தனர். கடலிலிருந்து அமுதம் வெளிவருவதற்கு முன் கொடிய விஷமான ஆலகாலம் வெளிப்பட்டது. அந்த விஷத்தின் வெப்பம் விண்ணையும் மண்ணையும் பொசுக்கியது. தேவர்கள், அசுரர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் பயந்து போய் சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி வேண்டினர். கருணைக்கடலான சிவபெருமான் உலக உயிர்களை காக்க அந்த விஷத்தை ஒரு சிறு பொடியாக மாற்றி அதை தன் கைகளால் எடுத்து அருந்தினார். விஷம் தன் வயிற்றுக்குள் சென்று இந்த பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள உயிர்களையும் அழித்துவிடக் கூடாது என்பதற்காக பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்தை பிடித்தார். இதனால் விஷம் சிவபெருமானின் கழுத்திலேயே தங்கியது. விஷத்தின் சக்தியால் சிவனின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அன்றிலிருந்து சிவபெருமான் நீலகண்டன் என்றும் விஷத்தை அடக்கியதால் விஷஹரன் என்றும் அழைக்கப்படுகிறார்.